சார் என்ன இருக்குது மூவிக்குள்ளே, சின்ன மூவி என்ன இருக்குது, பெரிய மூவி என்ன இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காரு. நான் இவ்வளோ தான் பேசுகிறேன். அந்த சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டு. இந்த கபாலி மூவி என்ன கபாலி என்ன பெரிய ரவுடி அப்படி இருக்கார் இப்படி இருக்காரு சொல்கிறாரு. ஆனால் இந்த மூவிக்குள்ளே டோட்டலி சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட். எல்லாமே ஒரு என்ன ரவுடி மேலே 4 சாங் வச்சுருக்கீங்க. அப்போ ஹீரோ இருக்கார், மதர் சென்டிமெண்ட்டு, சிஸ்டர் சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு எல்லாமே என்டையர் மூவி சென்னைக்குள்ளே தான் நடிச்சு போகிறேன். தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் சார் சொல்லியிருக்காரு, அவர் முன்னால் ஒன்றுமே இல்லை. நான் அவ்வளோ தான் முடிச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். அவ்வளோ. இந்த படத்தில் 6 சாங், இதில் 3 சாங் நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஐட்டம் சாங், ஒரு மெலடி சாங், ஒரு தீம் சாங் வந்து புது வாய்ஸ் ஹம்மிங் மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். லேட்டர் சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி நல்ல சாங் வேணும்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணோம். இந்த படத்தில் ரீரிகார்டிங் ஃபுல்லாக நான் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லி டேரக்டர் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ஆடியோ லான்ச். செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்ட அப்புறம் அது ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா பண்ணலான்னு சொன்னேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. I would not talk in Tamil, but I would talk in English because my Tamil is not that good also to talk. I would welcome each and everybody, and I'm so sorry sir, I don't know Tamil. Next time I'll learn Tamil and come and speak in Tamil. And this is a movie, I'm doing an item song. I have done item song in Kannada. And this is my first movie in Tamil. I'm doing item song, and I would thank the director, the producer for giving me such a good offer. And this song is based on villain, and I'm playing one of the villain character with the song. And this is a very challenging thing for me because this is my first movie in Tamil, and this would lead me to my career in Tamil industry. I would give my 100%, and the result is in the God's hand and the viewer's hand. So thank you each and everybody for coming here for audio release, and thank you sir, and thank you sir for making me a part of such a beautiful movie. Thank you. கபாலி கதையினுடைய சுருக்கத்தையே வந்து ஒரு பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குது, இது பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? என்னென்னே தெரியாமல் பேசிட்டு இருக்கிறதுக்கு. அந்த கபாலியில் வந்து அந்த வில்லனாக வர ஒரு சிவகுமார் தானா, நீங்கள் தான் அந்த வில்லனாக இருந்து கதாநாயகனை பண்ணுறதா? இதில் கதையில் வந்து வில்லன்லாம் கெட்டவன் கிடையாது, அவன் மனசில் ஈரம் இருக்குது அப்படின்ற ஒரு கதையை மையமாக வச்சு பண்ணியிருக்காங்க. இது அழகாக பண்ணால் நல்ல கதை. எனக்கு வித்தியாசம். வெறும் கதாநாயகனே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வில்லன் கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கிற மாதிரி வில்லங்கட்டியும் ஈரம் இருக்குது. இது ராவணனுடைய இன்னொரு பதிப்பு மாதிரி. ராவணும் நல்லவன் தான் காமிக்கிற மாதிரி. அப்படி காமிக்கும் போது எப்பயுமே சினிமாவில் திரும்பி பார்ப்பாங்க. கதையில் வந்து பரவாயில்லையே, ராமரை தான் நல்லவன் சொல்லியிருக்காங்க, ராவணி நல்லன்னு சொல்கிறாங்களா, அப்போ ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு. ஆனால் வித்தியாசமாக சொல்லிட்டோம்னா அது ஒரு பெரிய படம். இந்த மாதிரி கேரக்டர்களை எடுத்து தான் ரஜினி பல படங்கள் ஆரம்பத்தில் ஜெயிச்சார். நெகட்டிவ் கேரக்டர்களை வந்து வித்தியாசமாக சொல்லிட்டு அதை விட ஒரு ரீச் தகுடுன்னு சொல்லி சத்யராஜ் வந்த மாதிரி பல மாதிரி வந்து இந்த வில்லன் கேரக்டர் சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னா, கேரக்டர் அமைஞ்சிருச்சுன்னா அதனுடைய ரீச்சே வேறு, அதுவே ஒரு புதுமையாக இருக்கும். அந்த வகையில் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் ஒரு வித்தியாசமான களமாக இருக்குது. இது ஜெயிக்கணும். கபாலின்னு வச்சுருக்காங்க. என்னுடைய கம்பெனி வந்து சிவா மூவிஸ், அது வித்தியாசமாக இருக்குது. சிவாவியை பார்த்தீங்கன்னா ஒரு டார்ஜான் மாதிரி இருப்பார், டார்ஜான் மாதிரி தான் இருப்பார். அவர் வில்லனா கதாநாயகனான்னு நம்ம முடிவு பண்ண முடியாத அளவுக்கு இருப்பார் பார்க்குறதுக்கு. அதனால தான் அந்த இன்ஸ்பிரேஷனில் அதை வச்சுருக்கிறாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்ன, சின்ன படம் எடுக்கிற சிவகுமார் அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர், நடிகர் எல்லாம் பண்ணுறாரு. சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம சின்ன படம் எடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, பட்ஜெட் தான் சின்னதை ஒழிய. ஆனால் அந்த படம் போய் ஜனங்கிட்ட சேரணும், பெரிய படமாக மாறணும். நாங்கள் சின்ன படம் எடுத்துருக்குறோம், தயவுசெய்து வந்து நீங்கள் பாருங்கள், எல்லோரும் டிக்கெட் வாங்கி பார்த்து 100 நாள் ஆகலாம் நம்ம யாரும் ரிக்வஸ்ட் பண்ண முடியாது. நீ சின்னதாக எடுப்பியோ ரொம்ப சிக்கனமாக எடுப்பியோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஜனங்கிட்ட ஓடும்பொழுது அங்கே ரஜினி சார் படம் வரும், விஜய் படம் வரும், அஜித் படம் வரும், உன் படமும் வரும். அங்கே படம் பார்க்க வரவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய பேக்ரவுண்டு, கடன் வாங்கி பண்ணார், 5 வட்டிக்கு வாங்கினார், கஷ்டப்பட்டார், பட்னியாக கிடந்தாரெலாம் பார்க்க மாட்டாங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு வரவங்க வெளியில் ஒத்துட்டு கேட்பார், சார் இந்த காம்ப்ளெக்ஸில் 5-6 படம் இருக்கு. நண்பர் விஜயமுரளிக்கும்
கபாலி திரைப்படத்தில் பணியாற்றியுள்ள அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக ஒளிப்பதிவு செய்ய இருக்கின்ற என்னுடைய நண்பர் கண்ணன். ஏன்னா நானும் அவர் ஏறக்குறைய 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்றா இருந்திருக்கோம். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ள வரும்போது அவர் கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஒரே இந்த சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு 25 வருஷமாக நாங்கள் சர்வைவ் பண்ணிகிட்ருக்கோம், இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் சில வெற்றிகளை ரீச் பண்ணியிருக்கேன், அவர் இன்னும் வெற்றிக்காக போராட்டிருக்கார். ஆனால் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர். அவருக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் அமையலை. இந்த படம் ஒரு வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தையோ இல்லை ஒரு வெற்றியோ சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல். ஏற்கனவே நம்ம சேகர் சார் சொன்ன மாதிரி நம்மகிட்ட பணம் இல்லை, ஆனால் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு. உண்மையாகவே நான் இப்போ வந்ததை நம்ம விஜய் முரளியோட நட்பால் தான் இந்த இதுக்கே வந்தேன். எனக்கு அங்கே வந்த பிறகு தான் கண்ணன் கேமராமேன் தெரியும். வரும்போது நேற்று ஏன்னா அவங்களாம் நம்ம விஜய் முரளிலாம் ஒரு கிராண்டடாக எடுத்துப்பாங்க. சார் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க, என்ன ஃபங்க்ஷன்லாம் இங்கே தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நட்பு தான் காரணம். இது என்ன ஃபங்க்ஷன் யாருன்னா, அதனால் இங்கே வந்த பிறகு தெரியுது ஒரு சின்ன படமாக தயாரிச்சிருக்காங்க, உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு. சிவகுமாருக்கு முதல்ல ஒரு வேண்டுகோள் இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட இதை எடுத்துக்கலாம். கன்னடம் தமிழ் படம் பண்ணும்போது அப்படியே படத்தை ஷூட் பண்ணி கொண்டு எங்கெல்லாம் வச்சு கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவர் மாற்றி ரிலீஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50-60% இங்கே இருக்கிற கலைஞர்களை வச்சு இங்கே இருக்கிற இது வச்சு ஷூட் பண்ணுங்கிறது முதல் வேண்டுகோள். இங்கே இருக்கிற வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. எப்பவுமே அந்த கல்ச்சர் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்டோட என்னால் கன்னட காமெடின்னு ரசிக்க முடியாது. ஒன்லி வில்லன் ஹீரோயின்ஸ் மட்டும்தான் இன்டர்நேஷ்னலாக எங்கேருந்து வேணாலும் வரலாம். வில்லன் எங்கே ஒன்று ஹிந்தியில் இருக்கலாம், ஹீரோயின் ஹிந்தியில் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மண்ணை சார்ந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் ரசிக்க முடியுங்கிறது ஒரு ஸ்டாண்டிங் செக்ஷன். அதனால் தயவுசெய்து உங்களோட நன்மைக்காகவும் எங்களோட இதுக்காகவும் நீங்கள் ஷூட் பண்ணுறது குறைஞ்சபட்சம் 50-60% தமிழில் ஷூட் பண்ணுங்கள். ஒன்று இன்னைக்கு இவர் வர்றது மூலமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. இப்போ கண்ணன் மாதிரி சிவகுமார் மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வர்றதுக்கான துடிப்போட தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, உலக சினிமா கூட 2 விதமாக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று மிகப்பெரிய கோடீஸ்வரர் கார்பரேட் செக்டர்ஸ் உள்ள 1000 கோடி 2000 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் கூட்டம் ஒன்று. இன்னைக்கு இருக்கிற எல்லா அமைப்புகளுமே, தொழிலாளர் அமைப்புலேருந்து தயாரிப்பாளர் அமைப்புலேருந்து எல்லாமே இவங்களை எப்படி கொண்டு இப்போ சேகர் சார் சொன்னார் பாருங்க, டிவி வந்தது, டிவியை எதிர்க்கிறத விட சிவியை நம்ம கையில் எடுத்துக்கிற மாதிரி இன்னைக்கு இவங்கெல்லாம் மிகச்சிறந்த கான்டெம்பரரி கான்டென்ட்ஸோடு வந்திருக்காங்க. அப்போ சினிமாவை யூஸ்வலாக இருக்கிற சினிமாவை மாற்றக்கூடிய சக்தி படைச்சவங்க. நான் சிவகுமார் சொல்லல, சிவகுமார் மாதிரி இருக்கிற நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நான் கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற வழக்கமான சினிமாத்தனத்தை உடைச்சி வெளியே கொண்டு வரதுக்கு இவர் ஹீரோ, இவர் வில்லன், ஹீரோயின், இந்த கதையெல்லாம் இல்லாமல் ஒரு புது கதையை இன்டர்நேஷ்னல் ஃபார்மோட தயாராக அவங்களுடைய ஸ்டாண்டர்டோடு இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியோட பல இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது இவங்களை வரவிடாமல் இருக்கிறதுக்கான இன்னைக்கு செட்டப் இருக்குது. இந்த செட்டப்பை மீறி இந்த இளைஞர்கள் உள்ளே வரணும். தமிழ் சினிமா உலகத்தரத்தோட உலக தொழில்நுட்பத்தோட, நான் சொல்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, எண்ணத்தில் கான்டெம்பரரியாக இந்த போய் ரீச் ஆகணும். அதுக்கு இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு அது ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது அந்த கதவு தானாக திறக்காது, தட்டினா திறக்காது அந்த கதவு. சிவகுமார் மாதிரி ஆட்கள் அதை உடச்சிக்கிட்டு தான் உள்ளே வரணும். நான் சிவகுமாரை சொல்லலை, சிவகுமார் மாதிரி இன்னைக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்கள் அதை உடைச்சிக்கிட்டு தான் உள்ளே வரணும். எப்படி ஒரு கட்டத்தில் பாரதி ராஜா, இளையராஜாலாம் இந்த தமிழ் சினிமாவை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்தாங்களோ, அவங்க உடைச்சிட்டு உள்ளே வந்ததால தான் நாங்களாம் ஈஸியாக உள்ளே வர முடிஞ்சது. ஆனால் இப்போ அடுத்தது அடுத்த ஒரு கோட்டை ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கார்பரேட் செக்டாருங்கிற கோட்டை ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கோட்டையை உடைச்சிக்கிட்டு கலைஞர்கள் உள்ளே வரணும். அப்போ தான் தமிழ் சினிமா உண்மையான ஒரு சினிமாவை வெளிக்கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் அமையும். அது இந்த சந்தர்ப்பம் இவர்கள் மூலமாக அமைந்தால் எங்களுக்கு சந்தோஷம். இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெற வணக்கம். நான் முதல்ல ஒரு கம்பெனிக்கு ஊரை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் இயக்குனேன். அடுத்து அவர் நீங்களும் விரோதம்னு இயக்குனார். அவர் பேரும் சேகர், என் பேரும் சேகர் தான், கலைப்புலி சேகர். ஆனால் என் பேரே மறந்துட்டான்னா பார்த்துங்களேன். அது மட்டும் இல்லை, நம்ம முரளி கூட அந்த கண்ணன்கிற பேரை மறந்துட்டார் டக்குன்னு. அது அப்செட், நிலை தடுமாற்றம். இந்த நிலை தடுமாற்றம் கூட இப்போ நம்ம துறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, நாங்கள் 3 பேரும் இயக்குனர், 3 பேரும் எங்கள் இஷ்டத்துக்கு தான் படத்தை டைரக்ட் பண்ணுவோம். நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம். சேகரும் சரி, செல்லுமணி சரி, நானும் சரி.
அது எத்தனை பெரிய நடிகராக இருந்தாலும் சரி. ஏன்னா பெரிய நடிகர்லாம் எங்களுக்கு காட்சிட்டு கொடுக்க மாட்டாங்க, அது வேற சமாச்சாரம். ஏன்னா எங்களை பேரை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. என்ன இவங்களுக்கு போய் எங்களுக்கு கதை சொல்லுது, எனக்கு கதை கேட்க சொல்றீங்க அப்படிம்பாங்க. இருந்தாலும் இத்தகைய நிலை தடுமாற்றங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு இயக்குனர் போது சாதாரண இயக்குனர், நான் பெருமைக்கு சொல்லலை, எல்லாருக்கும் தெரியும் போர்க்குணம் உள்ள இயக்குனர்கள். நாங்கள் துணிந்து பேசுவோம், நாங்கள் யாருக்கும் பயப்படுவதில்லை, எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் எங்களை நாங்கள் சுருக்கிக் கொள்வதில்லை. அது செல்வமணி ஆகட்டும், வி சேகர் ஆகட்டும். இப்படி தான். இப்போ வருவதற்கு முன்னாக எனக்கும் வி சேகருக்கும் பெரிய தர்க்கம் நடந்தது. காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அவர் நிலைப்பாடை சொன்னார், நான் எனது நிலைப்பாடை சொன்னேன். ஆனால் இந்த பொதுத்துறையில் வருபவர்களுக்கு அந்த சங்கங்களிலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அத்தகைய குணம் வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வேண்டும். அதுக்கு அவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எனக்கு இருக்குது. நான் எங்கெங்கனாலும் எதிர்த்து கேட்போம், எதிர்த்து பேசுவோம். அதில் ஒரு 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 குறிப்பிட்ட பற்றி எனக்கு மிக பிடித்திருந்தது, மிக பிடித்திருந்தது. பொது வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற ஆசையுள்ள நடிகர்கள் அல்லது அரசியலிலே கலந்து அதன் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ரசிகர்கள். நான் இது அஜித்தை சொல்லவில்லை, அஜித்தை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் ஒரு சமயம் அஜித்தை கூட நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த விதத்தில் அஜித்தை நான் பாராட்டுவேன். ஏனென்றால் அவர் என்ன சொன்னார் என்றால், நான் இங்கே வந்தது முழுக்க முழுக்க வியாபாரத்திற்காகத்தான் என்றார். பணம் சம்பாதிற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் அவர் என்ன பணம் கேட்டால் அதை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் பொது வாழ்க்கையில் வர நான் விரும்பவில்லை என்று உறுதிபட கூறுகிறார். ஆனால் சில நடிகர்கள் அவர்கள் குறி எங்கோ இருக்கிறது. இந்த தமிழ் திரைப்பட வாயிலாக ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற குறி இருக்கிறது. அரசியலிலே ஒரு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற குறி இருக்கிறது. அப்படிப்பட்ட நடிகர்கள் அந்த குறியை வைத்து வளர இருக்கின்ற நடிகர்கள் வளரட்டும். ஆனால் அவர்கள் பொது வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக தனது படத்தை 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று விற்பதை கேட்க வேண்டும் தட்டி. எனது ரசிகர்கள், ஏழை ரசிகர் மன்ற தோழர்கள் தங்களது சம்பாதிக்கிற சம்பளத்தை வைத்து பார்க்க விரும்புகின்ற அந்த டிக்கெட் கட்டணத்தை இந்த மாதிரி விற்காதீர்கள் என்று உறுதிபட தெளிவுபட கூற வேண்டும். அது எந்த பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, உச்ச நடிகராகவும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அந்த திரையரங்கு உரிமையாளருக்கு சொல்ல வேண்டும், அளவுக்கு அதிகமாக டிக்கெட் விற்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர தயாரானவராக இருப்பீர்கள். கன்னடத்திலே 70 விழுக்காடு 70% அங்கே கன்னடத்திலே எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அத்தகைய சட்டம் இங்கே இல்லை. முறை தவறி செய்வதை தான் நான் இங்கே கேட்கிறேன். யாராக இருந்தாலும் முறை தவறினால் தவறு. அதே போலத்தான் ஆந்திராவிலும் 70% விழுக்காடு எடுக்கப்பட வேண்டும். அதற்கு சட்ட திட்டங்கள் அங்கே சரியாக இருக்கின்றன. கேமரா ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும், லொகேஷன் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் மட்டும் அது இல்லை. அத்தகைய சட்ட திட்டங்கள் சரியாக இல்லாததால் அவைகள் தடுமாறி செஞ்சு கொண்டு இருக்கின்றன. ஒரு நாள் 2 நாள் ஷூட் செய்து அதை தமிழ் படமாக காட்டிக் கொள்கிறார்கள். இப்படியான வரவுகள் அதிகமாகிறது. திரையரங்கள் கிடப்பதில்லை, இருந்தாலும் அவைகள் தகுதியாக இருப்பதில்லை. அதனால் ஜனங்கள் திரையரங்கம் மறக்கிறார்கள். சின்ன படமா ஒன்றுமே இருக்காது, யாரோ நடிப்பார்கள், வருபவர் போகிறவர் நடிப்பார்கள் என்ற குறைபாடு இருக்கிறது. இந்த குறைபாடெல்லாம் நம்மால் களையப்பட வேண்டிய ஒன்று, களையக்கூடிய ஒன்று. நாம் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற பக்குவத்தில் நாம் சங்கங்கள் அனைத்தும் ஒன்று கூடிய சொல்லப்போனால் வி சேகர், செல்வமணி அவர்கள் இன்று தயாரிப்பாளர் சங்கத்தில் அமைப்பில் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள், செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார்கள். நானும் ஒரு சங்கத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன். நாம் எல்லாம் இணைந்தால் அத்தகைய கொண்டு வர முடியும். நமது தமிழ் திரைப்பட உலகத்தை மிக தரமானதாக வளமாக மாற்ற முடியும் என்று கூறி, அந்த தரமான வளமான வழியிலே இந்த கபாலி என்ற திரைப்படமும் சென்று மாபெரும் வெற்றியை ஈட்டி சிமுகுவாருக்கும் மற்றவருக்கும் நல்ல வழியினை கொடுக்கும் என்று வாழ்த்தி விட நன்றி, வணக்கம்.